எவ்வளோம்மா மீன்? 200. தக்காளிலாம் சரி. நம்ம மீனுக்கு ஊற்றி புதுசாக செய்வோம். மட்டும் வந்து ஓலை மேயாமல் விட்டுருந்தோம். அதனால் அப்போ இதை நினச்சி ஃபுல்லாக விட்டுட்டேன். எந்த நூற்றாண்டு கலவுங்க கடைசியா? எப்போ கடிச்ச கலவு? முருங்கை சூப் ரெடி. 100 days 100 வீடியோ vlog சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 3. ஸோ இன்றைக்கி வீட்டில் நடக்கிறத வந்து வீடியோ பண்ணி வீடியோக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். எவ்வளோம்மா மீன்? 200. என்ன ஏதோ பிஞ்சு போன மீன் மாதிரி இருக்கு. ஊழி என்னடா சவுண்டு? என்னமா காற்று அடுப்பில் வந்து உங்களுக்கு போயிட்டு குறைக்கிறதா? போடுங்க எல்லாத்தையும். அது அம்மா தக்காளிலாம் சரி சொதி வைக்க போறீங்களா? மீனை போடுங்க. குழம்பு கூட்டி வச்சுருக்கீங்களா? தக்காளியை மிக்ஸில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அப்படி ஊற்றினாதான் அது சிக்கன் எடுத்துட்டாங்க. மீனுக்கு மாடு போடுவாங்க. நம்ம மீனுக்கு ஊற்றி புதுசாக செய்வோம். கொதிக்கு இதில் என்னென்ன போட்டு கிண்டி வச்சுருக்கீங்க? ஊற்றுறீங்க இதில் புளி மிளகாத்தூள் புளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பா? ஓகே. பழைய கிரைண்டர், பழைய மிக்சி, பழைய மின்விசிறி, பழைய காத்தாடி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பழைய சைக்கிள், பழைய சிரட்டை, பழைய டிவி, பேப்பர், நோட்டு, புக்கு, பழைய பேட்டரி, பழைய பைக்கு, பழைய பேரல், அனைத்து பழைய பொருட்களும்
வீட்டுக்கு மேலே ஏறி நிற்கிறேன். டெய்லி இப்படி தொளிச்சா தான் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நார்மலாக வீட்டுக்குள்ளே இருக்க முடியும், இல்லைன்னா இருக்கவே முடியலை. அதனால மேலே டெய்லி காலையில் வந்து ஊற்றி தொளிச்சிட்ருக்கேன். அதுலேயே இந்த ஒரு துண்டுக்கு மட்டும் வந்து ஓலை மேயாமல் விட்டுருந்தோம். அதனால் அப்பா நேற்று ஓலை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை மட்டும் இப்போ இந்த துண்டுக்கு வச்சு செட் பண்ணி விட்டால் ஓகே. அதுக்காக தண்ணி ஊற்றி விட்டோம்னா வந்து ஓகேவா, அப்படியே இந்த ஒரு துண்டு மிஸ் ஆகிருந்துச்சு, அதுலேயும் வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை, முடிஞ்சிடும். நம்ம அந்த மிச்சம் அந்த ஓலையெல்லாம் எடுத்து வச்சு நான் அடுக்கி நம்ம இதே நினச்சி ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாக நல்லாயிருக்கும் வீட்டில். என்ன பண்ணுறீங்க? முருங்கைக்கீரை ஜூஸ். முருங்கைக்கீரை ஜூஸா? சூப். முருங்கைக்கீரை சூப். ஏன்னா சும்மா தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பேன், அவ்வளோதானே? உப்பு, மஞ்சள், சின்ன சீரகம், வெள்ளைப்பூடு 2 நச்சு போட்டு மிளகு தண்ணி ஊற்றி நல்லா கத்தரித்து ஒரு டம்ளர் 2 டம்ளர் நல்லா இருக்கும். சரி சரி ஓகே. இது என்னடா? புரியல. நான் தான் பாதி நேரம் வீட்டில் சமைப்பேன். இனிமேல் தான் வந்து இந்த ஆடுகளை வந்து அவுத்து விடுவார். அந்த வேஸ்ட் டப்பா குப்பையில் எரிஞ்சு விடுங்க எல்லாத்தையும். எப்போ கடிச்சா கழுவுனீங்க? போது ரொம்ப ஓவரா பண்ணாங்க. அதை எடுத்துக்கவா? முருங்கை சூப் ரெடி. அப்பா வேலைக்கு கிளம்பிட்டாரு. புரியல. யாரு? கோயந்தாள் நம்பருக்கு என் செல்லில் இருக்கு, ஃபோன் பண்ணோம் பச்சை மிளகா வாங்க.
இதுதான் செய்யுங்க. இது மணி பிளான்ட். அதை ஏதாவது கட்டி தொங்க விடணும். அப்படியாட்டி தான் வேண்டாம். அப்போ வரட்டும், அவன் கழுத்துல தான் கட்டி. அந்த கம்பியில அப்படியே தொங்க விட்டோம்னு வையேன். இதுதான். அதை வை. கத்தாலே அது மாதிரி ஒரு சின்ன வாளியில வச்சு இப்படி தொங்க விடலாம். இந்த சைடு கத்தாலலாம் அது அப்படியே கொடி மாதிரி பறந்து மேலே போயிடும். முருகன் மரத்துல கத்தாலலாம் வைக்க இதுலேயே ரவுண்ட் அடிக்கிறேன். யார் இருக்கான? ரெட்டு போடுங்க. நான் அப்படியே போறேன். அப்படியே அங்கே போக விட்டு ஆஃப் பண்ணிடுறியா? ஆடு எல்லாம்